சொல்லுங்க. இதாங்க இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இயக்கம் கட்சி தொடங்கலாம், யாரும் மறுக்க முடியாது. உரிய இடங்களை கேட்டு பந்தோஸ்தான இடங்களை கேட்கும்போது கொடுக்கணும். அதே மாதிரி அனைத்து திரைப்படங்களுக்கும் ஒரே மாதிரி அவங்க ஒரு கடைபிடிக்கணும் காவல்துறை. இது முழுக்க முழுக்க ஆளுகிற கட்சி ஒரு அராஜக போக்கோடு கண்மூடித்தனமான ஒரு சட்டவிரோதமாக ஒரு முதலமைச்சர் இல்லாத சூழ்நிலையில் இங்கே இருக்கிற அலுவலர்கள் அவரோட நான் எப்போ இருந்தாலும் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பார்த்து கொண்டே இருப்பேன் முதலமைச்சர் சொன்னார். அப்படி சொன்ன முதலமைச்சர் இதையே கேட்காம இருக்கிறான்னு தெரியல. முழுமையாக என்ன என்று எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் கேட்கறத வச்சு சொல்லிடுறேன், உறுதியாக கொடுக்கணும், கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, சொல்கிற கேளுங்க. ரசிகர்கள் வைத்து பொதுவாக ரசிகர்கள் மட்டும் கொண்டு ஒரு மக்களை ஒரு தமிழகத்தை ஆள்றதோ வைக்கிறதோ நடிகருக்கு முடியும். மக்களுடைய செல்வாக்கும் வரணும் அப்படின்னு அடிப்படையில் சொன்ன. அது விஜய் மட்டும் இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் அதுதான் அளவுகோல் என்று சொன்னேன். தலைவர் வந்தாருன்னா தலைவருக்கு நாங்கள் எம்ஜிஆர் மன்றம் ரசிகர் இருந்தாங்க. அன்றைக்கு பொதுமக்களுடைய பெருத்த ஆதரவு இருந்தது. அதனால அந்த ஆதரவு இருக்கணும்ன்ற அடிப்படையில் சொன்னேன். பொதுமக்களினுடைய ஆதரவு பெற்று விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? அது எப்படிங்க? காலம்தான் பதில் சொல்லணும். அவர் இப்போ தான் பாவண்ண கட்சி ஆரம்பித்து மாநாடே நடத்தல. நீங்கள் தான் கேட்குறீங்க. வந்த பிறகு தானே சொல்ல முடியும். இப்போவே இதை நான் ஜோசியமாக சொல்ல முடியும். சொல்லுங்க. அமெரிக்கா போய் பல்வேறு முதலீடுகளை நல்லா ஈர்த்திருக்கிறார். அமெரிக்கா போனார். இருவருக்கு உள்ள வேறுபாடு என்ன சார்? எங்க முதலமைச்சர் போனது ஆக்கப்பூர்வமான பணிக்கு போனார். நம்ம முதலமைச்சர் விதவிதமாக சைக்கிள் ஓட்டுறார், ஸ்கூட்டர் ஓட்டுறார், கார் ஓட்டுறார், ஜிம்முக்கு போகிறார். இது பார்க்கலாம். 1300 கோடி தான் தொழில் புரிந்து ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் பார்த்துருக்கோம். ஆக அவர் ஜாலி ட்ரிப்பு மாதிரி நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் ஜாலியாக போகிறார். எவன் எப்படி இருந்தான்னா மைனர் ஜோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இருக்க. அவருடைய துறையுடைய காவல்துறை அதிகாரிக்கே பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. சொல்லப்போனால் டிஎஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லை. காயத்ரியை பாருங்கள், ஒரு கொலை வழக்கை விசாரிக்க போகிற அவங்க தான் மனு கொடுத்துருக்காங்க. விசாரிக்க போகிற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சி அடிக்கிறது. இன்னொருத்தர் போதையில் சென்னையில் ஒரு ஏட்டையாவை போட்டு அடிக்கிறார். இன்றைக்கி ஒரு சம்பவம். இன்றைக்கி வேங்க வயல் பிரச்சனையும் இன்னும் முடியாமல். நாமக்கல்ல என்னடான்னா அதே அம்பேத்கர் தெருவில் இருக்கிற ஒரு உணவு கூடத்தில் அந்த பாத்திரத்தில் போய் மனித கழிவு கலக்கியிருக்காங்க. எவ்வளவு இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதான் முதலமைச்சர்ன்ற அடிப்படையில் வர்ற மாதிரி வர்றார். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்கள் தொகுதியை உங்கள் முதலமைச்சர்னு சொன்னார். நான்லாம் 10 கோரிக்கை எழுதி கொடுத்தேன். ஒரே ஒரு கோரிக்கை தான் இது வரைக்கும். என்ன இங்கே நம்ம மயானம் மட்டும்தான், கோச்சடை மயானம் மட்டும்தான் அந்த பணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது 1.5 கோடி. மற்ற எந்த பணியும் நான் கலைக்கல்லூரி கேட்டேன். மதுரையில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கி கிட்டத்தட்ட 84 வருஷம் ஆச்சு. 1960 தான் தொடங்கினது. 64 வருஷம் ஆச்சு. 1960 தொடங்கினது மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரி. ஆண்களுக்கும் தொடங்கணும் அப்படின்னு கேட்டோம். நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் என்கிட்ட, நீங்கள் 10 வருஷம் அமைச்சராக இருந்தீங்க, நீங்கள் உங்கள் காலத்தில் கொண்டு வர முடியல, எங்கள் முதலமைச்சர் செய்வார்னு சொல்லி நான் கன்னி பேச்சை முத இந்த ஆட்சி தொடங்கும் போது பேசுனது. இன்னும் 3 வருஷம் 3.5 வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுக்க பாடில்லை. அதே மாதிரி பார்த்தா லிஃப்ட் வெல் போடணும், பல்வேறு கோரிக்கைகள் வச்சோம். அந்த கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றலை. 10 கோரிக்கையை நிறைவேற்றலை. இது மாதிரி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி தான். எனவே இதையெல்லாம் நிறைவேற்ற சொல்லணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை. மதுரை மாநகராட்சிக்கு சிறப்பு நிதியாக
எங்கள் அம்மா 250 கோடி கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு கெட்டிலையும் நிதி வரும், அந்த நிதியை வேற எதுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த சிறப்பு நிதி வந்தால் தான் சின்ன சின்ன தெருக்கள், குறுக்கு செந்துகள், இதில் எல்லாம் சாலைகள் போடணும், ஃபேவர் பிளாக் அமைக்கணும். அங்கே இருக்க பழுதான குழாய்களை, இந்த அடிபம்பு பழுதாக இருக்கும், இது போன்ற பணிகளை செய்யணும்னா தமிழக அரசு சிறப்பு நிதி கொடுக்கணும். இது பாராமுகமாக இந்த அரசு இருக்குது. ஏன்னா சென்னைக்கு சிறப்பு நிதி கொடுத்துட்டாங்க, கோயம்புத்தூருக்கு சிறப்பு நிதி கொடுத்துட்டாங்க, திருச்சிக்கு அவருடைய தொகுதிக்கு அவருடைய நகருக்கு கொடுத்துட்டார், நகர்ப்புறத்துறை அமைச்சர் இருக்கிறதுனால. ஆனால் மதுரையை இந்த 2 அமைச்சர் இருக்காங்க, ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? நாங்கள் கொண்டு வந்த அடையாளங்கள் தான் மதுரையில். இன்னைக்கு மதுரையில் பார்த்தா மக்கள் பார்க்காத, மதுரை பார்க்காத பறக்கும் பாலங்கள் எங்கள் காலத்தில் கொண்டு வந்து நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளம் நிறைத்து காட்டினது எங்கள் அம்மாவுடைய ஆட்சி. ஆனால் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற ஏரி குளங்கள்லாம் தூர்வானது எங்கள் ஆட்சியில், தூர்வாரி. அதனால் நிலத்தடி நீர் கூடுச்சு. இப்போ மதுரையில் பார்த்தா நிலத்தடி நீர் கூடியிருக்கு. 3 தடுப்பணை வைகை அணையில் வைகை ஆற்றில் கட்டணும். இதனால் மதுரை மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு ஆனது இல்லையா? அதே மாதிரி சாலை வசதி, எங்கள் வைகை ஆற்றில் இருபக்கம் சாலை வசதி செஞ்சு கொடுத்தோம். இப்போ அதே மாதிரி ஆற்றுல தென்பகுதியும் வடபகுதியும் இணைக்கிறப்போ கோரிப்பாளையம் பாலம் இப்போ இவங்க நடத்துகிறாங்க. இந்த பாலத்தை ஒதுக்கி இந்த இதுக்கு எல்லாம் செஞ்சது டிபிஆர் போட்டதெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் 164 கோடி ரூபா. இப்போ கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கலாம், ஏன்னா காலங்கள் வருஷம் வருஷம் கூடு இல்லையா? அது அதே மாதிரி அப்போலோ பாலமும் நம்முடையது தான். குருவிக்காரன் சாலம், ஓப்பலாப்படித்துறை பாலசாலம் முழுக்க முழுக்க கார்பரேஷனுக்கு வர வேண்டிய நிதி நம்ம இந்த பத்திரப்பதிவு பண்ணிடுறாங்க இல்லையா, வீட்டு வசதித்துறை, அதில் நமக்கு வர வேண்டிய 187 கோடி ரூபா அன்னைக்கு நான் பார்க்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி உடுமலை ராதாகிருஷ்ணன் அவருடைய அமைச்சராக இருக்கும்போது, அந்த வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும்போது நான் கேட்டு வாங்கினேன். அந்த பாலம், அப்போலோ பாலம், குருவிக்காரஞ்சாலம் பாலம், நம்முடைய அமைச்சர் இன்றைக்கி இருக்கார மூர்த்தி, அந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 மாவட்டத்திலிருந்து அந்த இது வரைக்கும் இணைக்கிற பாலம், அது என்ன கடைசியில் திருப்பாலையெல்லாம் தாண்டி ஊமச்சூழல் இந்த பக்கம் அது அதெல்லாம் நத்தம் பறக்கும் பாலம்லாம் சொல்லிட்டேன்ப்பா. மதுரையில் பறக்கும் பாலம் கொண்டு வந்து எங்கள் 7 கிலோமீட்டருக்கு பறக்கும் பாலம் இல்லையா, சிக்கந்தர் சாவடி வரைக்கும் கொண்டாந்து நாங்கள் அந்த ரோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் விரைவுச்சாலை. அவர் தொகுதின்னு நாங்கள் பார்த்தோமா, எங்கள் ஆட்சியில் அப்படிலாம் பார்க்கல. அதே மாதிரி 747 கோடி ரூபா கொடுத்து மதுரை புறநகரில் இருக்கிற வார்டுகளெல்லாம் பாதாள சாக்கடை கொண்டு வந்ததும் எங்களுடைய ஆட்சியில் தான். ஆக மதுரைக்கு செஞ்சதெல்லாம் நாங்கள் தான். இன்றைக்கி பார்த்தா வணிக வளாக கட்டடம், இப்போ பெரியாஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மாநளாவிய கட்டடங்கள் 4 கட்டடம் கட்டியிருக்கோம். மருத்துவக் கல்லூரி கட்டி கொடுத்துருக்கோம், மருத்துவ ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்கோம், சட்டக்கல்லூரி கட்டி கொடுத்துருக்கோம் எங்கள் ஆட்சியில், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் கட்டி கொடுத்துருக்கோம். இந்த ஆட்சி வந்து 3.5 வருஷம் ஆச்சு. மதுரைக்கு ஒரு நூலகம் தவிர, அதாவது ஜல்லிக்கட்டு மைதானத்தை தவிர இந்த 2 அமைச்சர் ஏதாச்சும் கேட்டு பெற்றாங்களா? இப்போ கூட நான் மாநகராட்சி கமிஷனராக பார்க்க போனேன், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அது என்ன அது இது இல்லைங்க, இது போட்டிருக்குல்ல, அது என்ன டவுன் இது மதுரை ஸ்மார்ட் சிட்டி பணியில் துவக்கப்பட்டதுன்னு எவ்வளோ அழகாக அந்த அறை அமைச்சிருக்கிறாங்க. இது எங்கள் அம்மா காலத்தில் கொண்டு வந்தது. மதுரையை பூரா அழகுபடுத்தின நாங்கள். இவங்க வந்து இப்போ எதுவுமே செய்யலை. மகாலா புதுப்பித்தோம், புது மண்டபத்தை புதுப்பித்தோம், 4 மாசி வீத உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைத்தோம், பெருந்தலைவர் காமராஜர் சிலையை புதுப்பித்தோம், 10 தூண் மண்டபத்தை புதுப்பித்தோம். இப்படி நான் அடிக்கடியே போகலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்ம மகால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேர் பிளாக் சாலை, அழகுமிகு விளக்கு, அலங்கார விளக்குகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற மாதிரி செஞ்சோம். ஜான்சிராணி தொடரில் வரவேற்பு ஒரு பெரிய கட்டணம், இப்படி எத்தனையோ கட்டணம். பெரியார் பேருந்து அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டணும், எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, அவங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க.
ஒரு அமைச்சர்கிட்ட கூட இது மாதிரி இந்த இங்கே மதிவானக்கு மாதிரி யாராச்சும் கேட்குறீங்களா? அங்கே போகும்போது இதாகிடுறீங்களே, சூனாப்பணம் ஆயிடுறீங்களே. எங்கிட்ட கேட்கும்போது இதாகிடுறீங்க, அங்கே போது சூனாப்பணம் ஆயிடுறீங்க. யாருமே கேட்குறதில்ல. எந்த அமைச்சர்கிட்டையாச்சும் கேள்வி கேட்குறீங்களா? என்னங்க மதுரையில் இந்த மாதிரி எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் இன்னும் கொண்டு வரல, நீங்கள் சொல்லுங்கன்னு கேளுங்க. சரி, அப்புறங்க இது வந்துங்க இன்னொரு முக்கியமானது. போன மாநகராட்சி கூட்டம் நடக்குது. எத்தனாம் தேதி? 28ஆம் தேதி. மாநகராட்சி கூட்டத்துக்கு திமுக மண்டல தலைவர் வரல, மாமன்ற உறுப்பினர்கள் வரல, நிலைக்குழு தலைவர்கள் வரல, யாருமே வரல. அப்புறம் மக்கள் பிரதிநிதின்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன? அந்த அவங்க கட்சி கூட்டம் அன்னைக்கு நடக்குது. ஒன்று அவங்க மேயர் தான் இருக்கார், மதுரை மாநகராட்சியுடைய மேயர் திமுக மேயர் தான். அவங்ககிட்ட சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சுருக்கணும், தேதி மாற்றி வச்சுருக்கோம். அந்த கூட்டத்தை, கட்சி கூட்டத்தை, திமுக கூட்டத்தை, மாவட்ட கழகம் நடத்துகிற கூட்டத்தை தள்ளி வச்சுருக்கணும். அதுவும் தள்ளி வைக்கலை. அந்த கூட்டத்தை மாநகராட்சி கமிஷனரும் மேயரும் சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒரு பேருக்கு ஒப்புக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அப்புறம் இன்னொன்று என்ன, அப்புறம் இன்னொரு இங்கே வந்து இப்போ நாங்கள் போனோம் மாநகராட்சி கமிஷனர்கிட்ட நிதி கொடுத்தோம். இது முழுக்க கட்சி சார்பற்ற ஒரு இடம். இந்த இடத்துல போய் இப்போ எங்கள் நிர்வாகிகள்லாம் இங்கே பாருங்கள், எங்கள் தலைவர் முதல் அங்கே ஒதுங்கிட்டார், அங்கிட்டு ஒதுங்கி நிற்கிறார். துணைத் தலைவர், துணை செயலாளர் எல்லாரும் மாமன்ற உறுப்பினர் தான் நிற்கிறோம். இது முழுக்க மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய இடம். இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் தோழர் வெங்கடேசன் வந்து இங்கே வந்து கூட்டம் நடத்துகிறார். இது எப்படி அனுமதி கொடுத்தாங்க? உண்மையிலேயே நான் இதை கண்டிக்கிறேன். இந்த மாநகராட்சி ஆணையாளரும் மற்றும் அவருக்கு இங்கே வந்து முழுக்க கம்யூனிஸ்ட் தோழர்களை வைத்து கூட்டம் நடத்தி அதில் மாநகராட்சி ஆணையாளரை உட்கார வைத்து நீ சொல்கிற கோரிக்கையெல்லாம் கொடுங்கன்னு சொன்னால் இது என்ன பொது இடமா? நிச்சயமாக இது தவறு. இது மாதிரி நாங்கள்லாம் செஞ்ச அப்புறம் என்ன ஆகுது? அது மாதிரி செய்யக்கூடாது. பொது இடத்துல வெங்கடேசன் சொல்கிறார், அவர் கட்சி வளர்ந்துருக்கின்றார். பெரிய வளர்ந்துருச்சப்பா, கம்யூனிஸ்ட் வளர்ந்துருச்சு இல்லை அப்பா. வெங்கடேசன் என்னை பொறுத்தளவுக்கு அவங்க கொள்கை ரீதியாக இருந்தால் நல்லது தான். இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க? இப்போ கூட நன்றி சொன்ன போனார். எங்கேயோ ஒரு கம்யூனிஸ்ட் கொடி இருக்கும், ஒரு கொடி தம்பி, ஒரு கொடி இருக்கும், பூரா திமுக கொடி தான். அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட சொல்லிக்கலாம். ஆக என்ன அர்த்தம்? ஆக இன்னைக்கு திமுகவுடைய சேராமல் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான். யாருமே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறது. இன்னைக்கு எத்தனை சம்பவங்கள், மாணவ செல்வங்கள்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க. நம்ம கனவாக நம்ம அப்துல் கலாம் என்ன சொன்னார்? இந்திய நாடு வல்லரசு ஆகணும்னா இளைஞர் கையில் இருக்குன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு வல்லரசு ஆகிறதுக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன பங்கு ஆற்ற போகிறாங்கன்னு தெரியல. பொதுமக்களுக்கு இலவச கழிப்பறைகள் 2 கழிப்பறைகளாவது கட்டி கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்தார் மாவட்ட ஆட்சியர். மாநகராட்சியில் வந்து எங்கிட்ட அதுக்கான ஃபண்ட் இல்லை, ஒவ்வொரு வார்டுக்கும் 2 கழிப்பறை கட்டுறது கூட ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஃபண்ட் இல்லை தான். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா சிறப்பு நிதி கொடுக்கணும். சிறப்பு நிதி கொண்டு வந்தால் தான். புது கழிப்பிடங்கள் கட்டுவதற்கு கட்டி கொடுக்க வேண்டியது கடமை, மாநகராட்சியுடைய பணி. ஏற்கனவே முனிசிபாலிட்டியாக இருக்கும்போதே கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கள் தலைவர் வரும்போது, அம்மா வரும்போது அதை கட்டி கொடுத்துருக்கோம். எனவே இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமானால் சிறப்பு நிதி 1000 கோடி ரூபாய் கேட்டிருக்கோம். நிச்சயமாக நான் பேசி அமைச்சர்கிட்ட பேசுகிறேன், வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய ஆணையாளர். அதை வாங்குவார். நம்ம நிச்சயமாக நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ரொம்ப நன்றி, வணக்கம்.